திமுக மக்கள் நீதி மய்யம் கூட்டணி இறுதியாகாதது ஏன் என்றதற்கு காரணம் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? ரமேஷ் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நடிகர் கமலஹாசன் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் இணையும் என்ற ஒரு தகவல் வெளியாகி வரக்கூடிய சூழல்ல திமுக மக்கள் நீதி மய்யம் கூட்டணி தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை என்றாலும் தொடர்ந்து மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த கூட்டணி இன்னும் இறுதியாகாததற்கு காரணம் என்ன என்று புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரைக்கும் 2018ஆம் ஆண்டு நடிகர் கமலஹாசன் தொடங்கியிருந்தார். இதுவரை 2 பொது தேர்தல்களை மக்கள் நீதி மய்யம் சந்தித்திருக்கிறது. ஒரு தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல், இன்னொன்று 2021 சட்டமன்ற தேர்தல். இந்த 2 பொது தேர்தலையுமே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 61 சட்டமன்ற தொகுதியில 7.35% முதல் 9.62% வரைக்கும் வாக்கு வங்கி இருக்கு. அதனால எங்களுக்கு 2 தொகுதி, குறைந்தது 2 தொகுதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில கேட்டு வருவதா சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்புல மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்குவதற்கு முன்வருவதாக கூறப்படுகிறது. இதனால் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது இன்னும் தொடங்காமல் இருக்கிறது. ஆனால் விரைவில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அப்போது சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த சுமூக உடன்பாடு எட்டப்படும் போது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்படுமா அல்லது 2 தொகுதி ஒதுக்கப்படுமா என்ற தகவல் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.